வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்மளோட ரைட் மீடியா சேனல்ல நம்மளோட யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே போல்டா, டேலண்டடான ஒரு வுமன் தான். இன்னும் ஒரு ஸ்பெஷல் சொல்ல போனோம்னா, நம்ம மதுரையில ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நெறைய சொல்லலாம். அதுவும் முக்கியமா நம்மளோட பெண்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறதுல இவங்க ரொம்பவே ஸ்பெஷல்ன்னு சொல்லலாம். அவங்க தான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். மேம் இந்த இன்டர்வியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சின்ன பயோ பார்த்துடலாமா? நான் வந்து ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டார் லேடீஸ் ஹாஸ்டல், ஸ்டார் பாய்ஸ் ஹாஸ்டல், ஸ்டார் கேட்டரிங் வச்சிருக்கேன். அப்புறம் கேன்டீன் வச்சிருக்கேன்ப்பா. இத்தன இது நீங்க ஒரே வுமனா மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. ஓகே மேம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய துறைகள் இருக்கு. ஜென்ரலா பொண்ணுங்க வந்து ஒரு துறை செலக்ட் பண்றாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ஃபுட்டு, இல்ல சாரி, ம். இல்ல ஜுவல்லரி இந்த மாரி இதுக்குள்ள தான் போவாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் தனிப்பட்டு டிஃப்ரெண்ட்டா, அதுவும் தனிப்பட்டு சூப்பரா இந்த மாரி ஒரு கேர்ல்ஸுக்கு ஒரு ஹாஸ்டல் பாதுகாப்பு குடுக்கணும்னு சொல்லி, இவ்வளவு சேலஞ்சிங்கான இந்த ஒரு டொமைன் செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன மேம்? ஃபர்ஸ்ட்டு வந்து பொண்ணுங்க சேஃபா தங்குறதுக்கே இடம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் நெறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நான் இப்ப சொல்றது ஒரு 10 இயர்ஸ் பேக்கு. நான் இப்ப ஹாஸ்டல் ஆரம்பிச்சு 13 இயர்ஸ் ஆயிடுச்சு நியர்லி. அ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம தங்கியிருந்தப்ப நெறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அத பார்த்து தான் நாம ஏன் சேஃபா பொண்ணுங்களுக்கு தங்குறதுக்கு மாரி ஒரு இடம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த பிசினஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே மேம். நீங்க ஃபர்ஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? முக்கியமா நீங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது, உங்களுக்கு பேக் போனா, சப்போர்ட்டா இருந்ததெல்லாம் யாரு மேம்? ஃபர்ஸ்ட்டு வந்து 15 இயர்ஸ் பேக் வந்து ஹாஸ்டல்ல வந்து கார்ப்பரேஷன் லிமிட்டே இல்ல. அப்ப நாங்க லைசென்ஸ் எடுக்க ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. அந்த டைம்ல அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எல்எல்பி வாங்கி அந்த மாரி தான் நெறையா பண்ணிட்டுருந்தோம். இப்போ ஒரு 4 இயர்ஸ் பேக் சங்கீதா மேம் வந்ததுக்கப்புறம் தான் அ ப்ராசஸ் படி கார்ப்பரேஷன் லிமிட்லேருந்து லைசென்ஸ் குடுக்குறாங்க. இப்ப தான் விண்டோ சிஸ்டம், ஒன் வே விண்டோ சிஸ்டம் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்டா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 டைம்ஸ் லைசென்ஸ் எடுக்கும்போதுமே, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் அலைஞ்சு தான் நாங்க வாங்குனோம். இப்ப தான் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே மேம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? கேர்ல்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், கேன்டீன் ஆ. இதெல்லாம் நீங்க ரன் பண்றது, உங்களோட டைம் மேனேஜ்மென்ட் நீங்க எப்படி மேம் பண்றீங்க? ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. ஏன்னா, டைமுக்கு ஃபுட்டு போயிருக்காது. எல்லாரையுமே ஹேண்டில் பண்ற கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுக்கு எப்படிலாம் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த டைம கீப் அப் பண்ணிக்குவேன். ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் டெய்லி விசிட் பண்ணுவேன். மார்னிங் 5:30க்குலாம் எந்திரிச்சு ஃபுட் எந்திரிச்சு நான் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பேக்கிங்க்கே வரும். ஓ! ஏன்னா, சூப்பர். அப்பதான் வந்து அவங்களுக்கு கரெக்ட்டா போய் ரீச் ஆயிருக்கா, குவான்டிட்டி, குவாலிட்டி எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு நம்மளால செக் பண்ண முடியும். அதனால எனக்கு அந்த ஃபுட்டு போயிருச்சுனாலே அவங்க பாதி இது ஆயிருவாங்க. சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவாங்க. அப்ப உங்களோட ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க வந்து சாப்பாட்டுல எந்த குறையும் இருந்துறக்கூடாதுன்றதுல வந்து அதுல தான் மிக முக்கியமா ஆமா, கண்டிப்பா. குடுத்துட்டுருக்கீங்க. ஓகே மேம். இப்ப வந்து கேர்ல்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் 2 இருக்கு இல்லையா? ம், ம். இது 2க்கு மேனேஜ்மென்ட்ல நீங்க எது எது ஸ்பெஷலா பண்ணியிருக்கீங்க? முக்கியமா கேர்ல்ஸுக்கு. கேர்ல்ஸ்க்கு வந்து 9:30க்குள்ள உள்ள வரலைன்னா, நாங்க வந்து அவங்களுக்கு நம்பருக்கோ, இல்ல பேரண்ட்ஸ் நம்பருக்கோ கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்க தான் செய்வோம். பாய்ஸ்க்கு அந்த பிரச்சனை கிடையாது. எப்பனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாங்கன்னா கூட வந்துருவாங்க. டிராஃபிக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிட்டா போதும். பொண்ணுங்கள பொறுத்தவர முதல்ல ஒரு 9:30 ஆயிடுச்சுனாலே நம்ம வீட்டு பொண்ணுங்க மாரி என்னடா இன்னும் லேட் ஆயிடுச்சு காணலன்னு சொல்லிட்டு, உடனே கால் பண்ணி எங்கேயாவது உன்னால வர முடியலன்னா சொல்லு நான் பிக்கப் பண்றேன். இல்லன்னா யாராவது அனுப்புறேன் அப்படி அந்த மாரி சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கைட் பண்ணிருவேன். சூப்பர், சூப்பர். ஒரு மதர் மாரி இருந்து உங்களோட ஆமா, கண்டிப்பா. பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு சேஃப்டி இது குடுத்துக்கிட்டு ஹாஸ்டல் இருக்கீங்க. ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு மட்டும் அம்மா இல்லாம, வர ஹாஸ்டல் தங்குறவங்க எல்லாருக்குமே நாங்க பொண்ணா தான் அம்மாவா தான் பார்க்குறேன். ஓகே மேம். சூப்பர். இப்ப வந்து அட்மிஷன் போடுறதுக்கு பொண்ணுங்க வருவாங்க பார்த்தீங்களா? ஆமா. என்னென்ன செக்கிங் வந்து நீங்க மெயினா பண்ணுவீங்க? பேக்கிரவுண்ட் செக்கிங் கண்டிப்பா பண்ணுவீங்களா? ஆமா. அவங்களுக்கு ஆதார் கார்டு எல்லாமே வேணும். அப்புறம் தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். ஆதார் கார்ட்ல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, நான் வந்து இப்ப நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எங்களுக்கெல்லாம் லிங்க் குடுத்துருக்காங்க. அது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாரி எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னோம்னாலே, அவங்க அந்த ஆதார் கார்ட வச்சு அவங்க ஏதாவது குற்றப்பிரவியல்ல இருக்காங்களான்னு சொல்லி உடனே செக் பண்ணிருவாங்க. அதனால ஆதார் கார்டு இல்லாட்டி நாங்க அட்மிஷன் போடுறதில்ல. அதுவும் இல்லாம மைனரா இருந்தாலும் போடக்கூடாது. ஓகே. அதான் ரூல்ஸ். ஓகே மேம். இப்ப வந்து சிட்டீஸ்க்கு வர்ற பெண்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாரி வில்லேஜஸ்ல இருந்து தான் வருவாங்க. ஆமா. அவங்க ஒரு வில்லேஜ்ல இருந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்க்கு வரும்போது, ம். அந்த பெண்கள் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு வந்து வில்லேஜ்லேருந்து வந்தோனே டக்குனு நம்ம சிட்டிக்குள்ள அடாப்ட் ஆக மாட்றாங்க. ஒரு மேப் பார்த்து லொகேஷன் பண்ணி எங்கேயும் போக தெரியல. பஸ் நம்பர், ரூட் நம்பர் அந்த மாரி தான் வச்சு போறாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம இங்க வந்து கைட் பண்ணி, இங்க போனா உனக்கு ஷார்ட்டா இருக்கும். இங்க பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு நம்ம சொல்லி தர வேண்டியது இருக்கு. இல்லன்னா அவங்களே மத்த சிட்டிக்குள்ளேருந்து வந்திருக்காங்கன்னா, அவங்களே எப்படினாலும் ஆட்டோ, ஓலோ புக் பண்ணி அப்படி அந்த மாரி அவங்க போயிருவாங்க. இவங்களுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கைட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவும் 1 வீக் தான். அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்க குடுப்பீங்க. நல்லா அதெல்லாம் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் விட்டுருவோம். ஓகே மேம். நீங்க இப்ப ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ணீங்க ம், பார்த்தீங்களா? ம். ஹாஸ்டலுக்கு கவர்ன்மெண்ட் குடுத்திருக்கிற ரூல்ஸ் என்னென்ன மேம்? அது ஒரு 7 லைசென்ஸ் எடுக்கணும். ஃபுட்டு, ஃபயரு, சானிட்டரி அந்த மாரி வரிசையா இருக்கும். அதில 7 லைசென்ஸையும் எடுத்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டு,
அவங்க வந்து விசிட் வந்து எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி விஓ தாசில்தார் எல்லாருமே வருவாங்க. எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகேயா இருந்தா அப்புறம் கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அப்புறம் தான் லைசென்ஸ் வாங்க முடியும். இப்போ எந்த கேட்டகரியோட பீப்பிள்ஸ் வந்து ஜாஸ்தியா ஹாஸ்டல்ல வந்து தங்குறாங்க மேம்? அதாவது இந்த சர்டைன் ஏஜ் பீப்பிள் வந்து நெறைய வர்றாங்க அப்படின்ற மாரி எத சொல்லுவீங்க? அது 20லேருந்து ஒரு 25 டூ 27 வரைக்கும் வருவாங்க. ஏன்னா வேலை ஜாப் தேடி வரதுனால லா காலேஜ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே 20 வயசுக்கு மேல தான் இருப்பாங்க. அப்புறம் ஐடி ஃபீல்டுக்கு ஒர்க்குக்கு வரவங்களும் 22க்கு மேல தான் வருவாங்க. அதனால அந்த ஃபீல்டில் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி வந்து தங்குற மாரி இருக்கும். மத்தபடி எல்லா கேட்டகரியில இருந்தோம்னா, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்கன்னா கொஞ்சம் ஏஜ் கூட இருக்கிற மாரி இருக்கும். 35 டூ 40. ஓகே. இப்ப வந்து முந்தி வந்து ஹாஸ்டல்ஸ் எப்படி நெறைய இருந்துச்சோ, இப்ப வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரூம்ஸ் எடுத்து தங்குறாங்க. குரூப் ஆஃப் ம். ஸ்டூடண்ட்ஸ் இல்ல யாராச்சும் குரூப்பா சேர்ந்துக்கிட்டு ரூம்ஸ் எடுத்து தங்குறாங்க. ஆமா. இந்த 2க்கும் என்ன மேம் வித்தியாசம்? இந்த மாரி ஹாஸ்டல்ல தங்கும்போது அவங்களுக்குள்ள பிளஸ், பாசிட்டிவ்லாம் என்ன சொல்லுவீங்க? ரூம் எடுத்து தங்குறதுனால ஒண்ணும் இல்ல. அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட்டிங்ல இனிஷியலா நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லாம சண்டை வரும்போது தான் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு அவங்க கதவ திறந்து போட்டாங்களா, இவங்க திறந்து போட்டாங்களா, சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்க முடியாது. ஹாஸ்டல்னா நாங்க கைட் பண்ணுவோம், டைமுக்கு ஃபுட் குடுப்போம். ஒரு கேரிங் அதிகமா இருக்க மாரி இருக்கும். கொஞ்சம் பேர் அப்படி எடுத்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் நெறைய பேர் இருந்திருக்காங்க. இனிஷியலா போம்போது எல்லாம் சந்தோஷமா இருக்கும். தனியா நம்மளே சமைச்சு விரும்பினத சாப்பிட்டுக்கலாம் அந்த மாரிலாம் யோசிப்பானுங்க. ஆனா யாராலுமே சமைக்க டைம் இருக்காது. இதுனா டைமுக்கு நம்மளே ஃபுட் குடுத்துடுறோம்ல. அதனால அது பிரச்சனை இருக்காது. அப்படி போனவங்க திருப்பி ரிட்டர்ன் எங்க ஹாஸ்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா அது நல்ல வழி இல்ல. ஏன்னா, திடீர்னு அவங்களுக்கு ஒரு சேஃபான செக்யூர்டா இருக்காது. யார் வந்துட்டாங்கனாலும் அவங்களால பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது. அந்த மாரிலாம் இருக்கும். ஹாஸ்டல்னா வாட்ச்மேன், வார்டன், செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரான்னு நெறைய போட்டிருக்கோம். அதனால அது ஒரு செக்யூர்டான இதா இருக்க மாரி இருக்கும். சேஃபா இருக்க மாரி இருக்கும். ஸோ இப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா அம்மா வீட்ல இருந்து எப்படி அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டீஸுமே கிடைச்சிருமோ, அது மாரி உங்க ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா ஆமா. ஃபெசிலிட்டீஸும் ஆமா, கிடைச்சிரும்னு ஆமா. சொல்றீங்க. கண்டிப்பா. ம். இப்ப மெடிக்கல் எமர்ஜென்சிய வந்து ஏன்னா ம். எப்ப யாருக்கு என்ன ஏன்னா இப்ப இருக்கிற ஆமா. ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நெறைய மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஆமா. இந்த மாரி மெடிக்கல் எமர்ஜென்சிஸ நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எனக்கு வந்து என்னன்னா, பையன், பொண்ணு 2 பேருமே டாக்டர் தான். ஓ! அதனால எனி எமர்ஜென்சி என் பையன், பொண்ண வச்சு நான் பார்த்துக்கலாம். ஓகே. அது பிரச்சனை இல்ல. இன்னொன்னு டாக்டர்ஸுமே அங்க கொஞ்சம் பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓ! எனி எமர்ஜென்சி நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மாரி எல்லாமே பார்த்துருவோம். மேபி முடியலன்னா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் ஏஆர் இருக்கு. அங்க அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு, அப்புறம் தான் அம்மா, அப்பாவுக்கே நான் கால் பண்ணுவேன். ஓ! அவங்க அம்மா, அப்பாக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க ஆமா. எல்லாத்தையுமே ஏன்னா அவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க. அவங்க அது பதட்டப்பட்டு வேகமா கிளம்புற மாரி இருக்கும். அதுக்கு பதிலா இவங்களுக்கு நான் வந்து என்ன செய்ய முடியுமோ, அது முன்னாடி பண்ணிட்டு தான் அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸா நாங்க தான் இருக்கிற மாரி இருக்கு. கண்டிப்பா. நீங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க தான் பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க தான் இருந்து கண்டிப்பா. எல்லாருக்கும் ஒரு மதர் பிளேஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. இப்போ ரீசென்ட்டா மதுரையில வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல மேம், ஒரு ஆமா. ஹாஸ்டல்ல. ஆமா. அந்த மாரி நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் பண்ணி வச்சிருக்கீங்க மேம் உங்க நாங்க அது ஹாஸ்டல்ல? ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஹாஸ்டலுக்கு வந்து நோட்டீஸ்லாம் குடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அது ஆல்ரெடி அப்பவே ரொம்ப வீக்கா தான் இருந்துச்சு. அந்த பில்டிங்கும் வீக்கா இருந்துச்சு. ப்ளஸ் அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வந்து எப்படின்னா, கார்ட்போர்ட் அட்டைய வச்சு தான் டிவிஷனே போட்டிருந்தாங்க. அப்ப நாங்க அப்பயே சொல்லிட்டோம், இது ஒரு எதுவுமே வந்து நல்ல முறையா இல்ல. அப்ப நாங்க வந்து லைசென்ஸ் குடுக்க முடியாதுன்னு சொல்லி 10 இயர்ஸ் பேக்கே நோட்டீஸ்லாம் குடுத்தாச்சு. ஆனா, அவங்க கேட்காம பண்ணனால கீழ ஃபயர் ஆனோனே, மேலேருந்து யாராலயுமே இறங்க முடியல. ம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபயர் சர்டிஃபிகேட் வாங்கும்போதே 1 1/2 அடி சுத்தி வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா இறங்குற மாரியோ, இல்ல அவங்க வந்து தீயணைப்பு படையிலேருந்து வந்து தீய அணைக்கிறதுக்காவது ஒரு ஸ்பேஸ் வேணும். 1 1/2 அடி வந்து எல்லா பக்கமும் விட்டுருக்கணும். அப்பதான் ஃபயர் லைசென்ஸே குடுப்பாங்க. ம். நெறைய ஹாஸ்டல்ஸ் அத பண்ண மாட்றாங்க. பங்க் கார்ட் போட்டுறாங்க. ப்ளஸ் பணம் சம்பாரிக்கணுன்றதுக்காக கார்ட்போர்ட் அடைச்சு அப்படி பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 6 உயிர் இழப்பு வந்து யாராலயுமே ஏத்துக்க முடியாம இருந்துச்சு. ஏன்னா, அவங்களலாம் நாங்க நேருக்கு நேரா கண்ணால பார்த்தோம். கருப்பு புகையானோனே அவங்க எல்லாம் எங்கிட்டு கூடி வர்றதுன்னே தெரியாம ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிட்டு, 2ண்ட் ஃப்ளோர்லேருந்து உருண்டு வந்தவங்கள எல்லாம் நாங்க பார்த்தோம். நெறைய ஓஹோ! ஆக்சிடென்ட்டெல்லாம் அத பார்க்கும்போது, இதெல்லாம் சேஃபா தான் வைக்கணும். ஏன்னா, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றனால, நம்ம அத வந்து கிச்சன் என்னைய கேட்டா தனியா இருக்கணும். ம், ம், ம். பிளேஸ் தங்குறது தனியா இருக்கணும். அப்பதான் வந்து இது கொஞ்சம் இந்த மாரி இப்ப இந்த காலத்து பொண்ணுங்களோட மேஜரா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா நீங்க என்ன பல பெண்கள பார்க்குறீங்க. டெய்லி ம், டெய்லி ம். இத்தன பெண்கள பார்க்கும்போது, அவங்கள்ட்ட இருக்கிற மேஜரான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னா எத சொல்லுவீங்க மேம்? எத அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெய்லி டெய்லி? டெய்லி ஃபேஸ் பண்ணதுனா, லவ் பண்ணாங்கன்னா, அது பிரச்சனையாவே தான் பார்க்குறாங்க. ம். அவங்களுக்கு இப்போதைக்கு ஃபினான்சியலா ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றதுனால அந்த மாரி படிக்கிற ஏஜ்ல அப்படி பண்றாங்க. பட் என்னன்னா, முன்ன மாரி 10 இயர்ஸ் பேக் இருந்த மாரி ஒரு லவ் அண்ட் இது வந்து இருக்க மாட்டேங்குது. ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுனாலே, அத நெனச்சு தான் சைக்காலஜிக்கலா ரொம்ப டிப்ரஸ் ஆகுறாங்க. ஓகே. இப்ப அதுதான் மெயினா யாராச்சும் இப்போ ஒரு பசங்களோ, இப்போ ஒரு ம், பொண்ணுங்கள தேடி வர்றாங்க. 3 ம், பெர்சன் வர்றாங்கன்னா, ம். அது நீங்க வந்து அலோவ் பண்ணுவீங்களா? இப்ப ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே, உங்க இல்ல, இல்ல. ஹாஸ்டலுக்குள்ள அலோவ் இல்ல, பண்ணுவீங்களா? அலவுடே கிடையாது. ம். வெளியில ஒரு வெராண்டால நாங்க ஒரு சேர் போட்டிருப்போம். அங்க தான் உட்காந்து பேசணும்.
அதுவுமே நாங்கள் 1 ஹவர் 1/2 ஹவர் கொடுத்துட்டு முதல்ல ஃப்ரெண்டா இல்லை என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு தான் நான் ஓகே பண்ணுவேன். பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம எப்போனாலும் நமக்கு அட்மிஷன் போடும்போதே தெரிஞ்சிடும். அதனால அவங்கன்னா எப்போனாலும் ஓகே பண்ணிடுவோம். அதுவுமே அப்பா வந்து உள்ள அலோடு கிடையாது. ஓகே ஓகே. லேடிஸ் மட்டும் தான் உள்ள போக முடியும். ஜென்ஸ் வந்து வெளியில உட்காந்து தான் பேச முடியும். அப்ப அவங்க ரிலேட்டிவ்ஸை தவிர தேர்ட் பர்சன்ஸ் வந்து யாருக்குமே அலௌட் கிடையாது. ஓகே மேம், உங்களோட ப்ரிஷியஸான டைமை எங்களோட ரைட் மீடியாக்காண்டி நீங்க ஒதுக்கி வந்து எங்களுக்கு இவ்வளோ நியூஸும் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்டர்வியூ எடுத்ததுனால நான் என்னோட நினைவுகள்லாம் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. நன்றி, வணக்கம்.